ரவீந்திரநாத் சார், உங்ககிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். நீட் தேர்வு தொடங்கப்பட்டதிலிருந்தே கூடுதலான இடங்களை தமிழ்நாட்டுக்கு கொடுங்க என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கையாகவே இருந்துச்சு ஒரு கட்டத்தில் மேல். ஆனால் 650 இடங்கள் தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீட்டிலிருந்து பறிபோகி இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. முதல்ல இந்த பிரச்சனை இன்னும் பாதி பேருக்கு என்னன்னே புரியல. முதல்ல இந்த பிரச்சனை என்ன, எங்க இருந்து ஏற்பட்டது, என்ன நடக்குது திரு ரவீந்திரநாத்? முதல்ல நீட்டுக்கு தொடர்பு கிடையாது. நீட்டு வேற பிரச்சனை, இந்த வேற பிரச்சனை. நீட்லேருந்து தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாடு இடங்களுக்கு விலக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். அது திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அதுதான், அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அதுதான். அதாவது சட்டம் அதுதான், மசோதா. எனவே அதை நாங்கள் ஆதரிக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் இந்த பிரச்சனை இல்லை. இன்றைக்கி உச்சநீதிமன்றமாக இருந்தாலும் சரி, தேசிய மருத்துவ ஆணையமாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, எல்லாமே தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகம் சாதகமாக தான் இருக்குது. அதனால் இங்கே நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்காட்டியும் கூட நேரடியாக நீதிமன்றத்திலே போயிட்டு அவங்க இடங்களை டீம்டு யூனிவர்சிட்டியை மாற்றிக்கொள்கிறார்கள். அதுமாதிரி டீம்டு யூனிவர்சிட்டி, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் தன்னுடைய மருத்துவ கல்வி இடங்களை அதிகரிக்கணும்னா கூட மாநில அரசில் தொடர்பு இல்லாமல், மாநில அரசு அனுமதி இல்லாமல் நேரடி நீதிமன்றங்கள் அணியை அவங்க பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போ இது ஒரு மோசமான போக்கு. ஏன்னா மருத்துவக் கல்வியில் மாநில அரசு உரிமையில் தொடர்ந்து பறிபோகிறது. எந்த விதமான கட்டுப்பாடுமே இல்லை. மாநில அரசுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுமே இல்லாத ஒரு நிலை உருவாகிட்டு இருக்கு. அது மிக மோசமான போக்கு. அப்போ இன்றைக்கு புதிய தாராளமயமாக்கல் பொருளாதார கொள்கை நடைமுறைக்கு வந்த பிறகு, உலகமயமாக்கல் தனியார் கொள்கை வந்த பிறகு கல்வி உலகமயமாயிட்டுங்கிறது ஒரு துரதிர்ஷ்டமான நிலைமை. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நீதிமன்றங்கள் அது சாதகமாக இருக்குது. இப்போ வெளிநாட்டு பல்கலைக்கழகம் இந்தியாவிலேருந்து கேம்பஸஸ் உருவாகக்கூடிய நிலைமையோடு உருவாகிட்டு இருக்கு. அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ பல்கலைக்கழகங்களை இங்கே கேம்பஸ் தான் உருவாக்குறதுக்கான சூழலும் உருவாகிட்டு இருக்கு. வெளிநாட்டில் படித்த வெளிநாட்டை சேர்ந்த டாக்டர்கள் நேரடியாக இங்கே ப்ராக்டிஸ் பண்ணலாம், இங்கே ப்ரொஃபஸராக வரலாங்கிற மாதிரிலாம் இன்றைக்கி எம்சி எந்த போய் திருத்தம் கொண்டு வந்துட்டாங்க. என்எம்சி ரொம்ப சாதகமாக இருக்குது. அப்போ இது போன்று பார்த்தீங்கன்னா மிக மோசமான போக்கள் இன்றைக்கி உருவாகிருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் உள்ள 650 இடங்கள் பறிபோகுது. ஏன்னாக்கா அந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் இன்றைக்கி டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறுகிறது. எனவே அதுதான் இன்றைக்கி பிரச்சனை. அப்போ இது ஒரு மோசமான விளைவுகளை உருவாக்குது. இப்போ என்ன செய்யலைனாக்க, இப்போ தனியார் மருத்துவக் கல்லூரியில் எப்படி 65 விழுக்காடு இடங்களை மாநில அரசுடைய தொகுப்புக்கு அவங்க கொடுக்குறாங்களோ, அதே போலவே தனியார் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களும் எந்தெந்த மாநிலங்கள் இருக்கின்றனோ அந்த மாநிலங்களுக்கு 65 விழுக்காடு இடங்கள் கொடுக்கணும் என்று சட்ட திருத்தத்தை சட்டத்தை கொண்டு வரலாம். அது ஒன்றிய அரசு முயற்சி பண்ணணும். தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்திலே அது கொண்டு வரலாம். அதுக்கடுத்து மிக முக்கியமாக இப்போ புதுச்சேரியில் உள்ள டீம்டு யூனிவர்சிட்டிக்கு பார்த்தீங்களா, அவர் புதுச்சேரி அரசாங்கத்தோடு இருக்கக்கூடிய உறவின் காரணமாக அங்கே 50 விழுக்காடு இடங்களை டீம்டு யூனிவர்சிட்டி கொடுக்குறாங்க கவர்மெண்ட் கோட்டாவுக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் எந்த டீம்டு யூனிவர்சிட்டியும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு கொடுக்குறதில்ல, இடங்களை கொடுக்குறதில்ல. அப்போ மற்ற மாநிலங்களும் அப்படி தான் நிலைமை இருக்குது. அதனால் தனியார் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களும் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும், மாநில அரசுகளுக்கான கோட்டா கொடுக்க வேண்டும் சொல்லி ஒன்றிய அரசு சட்டம் கொண்டு வர வேண்டும். அதை செஞ்சாக்க நிச்சயமாக அந்த மாதிரி போக்கள் தடுக்க முடியும். திரு ரவீந்திரநாத் சொல்லக்கூடியது இந்த பிரச்சனைக்கான தீர்வு, இதெல்லாம் நடந்தால் இதெல்லாம் நம்ம தீர்க்க முடியும்னு. ஆனால் என்னுடைய கேள்வி அப்படின்றது, இந்த 650 இடங்கள் பறிப்போனதற்கு காரணமே ஒரு நிர்வாக குளறுபடி தான். ஏன்னா இந்த நிகர்நிலை பல்கலைக்கழகத்துக்கு என்ஓசி வாங்குறதுக்கே 60 நாட்கள் வெயிட்டிங் பீரியட். அதற்குள்ள என்ஓசி கொடுக்கலைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கொடுத்தது மாதிரி ஜென்ரேட் ஆகிக்கிறோன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த நிர்வாக பிழை அப்படின்றது ஏற்பட்டிருக்குல்ல, அது ஒரு அரசினுடைய மெத்தன போக்குன்னு தானே நம்ம புரிஞ்சுக்க முடியும். அது ஏன் ஏற்பட்டிருக்கலாம்? திரும்ப நான் சொல்லணும்னாக்க, அது நிர்வாக பிழைன்னு கடந்த கால ஆட்சி மேலே இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை அரசின் மீது எந்த பழியும் இல்லை, அது என்ன நடந்திருக்கலாம். இல்லை அதான் நான் சொல்ல வரேன். நீ தமிழ்நாடு கவர்மெண்ட்டே நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன், இல்லை அப்ஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அதை மீறி நீதிமன்றத்திலே போயிட்டு அவங்க டீம்டு யூனிவர்சிட்டியை மாறலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா தனியார் மருத்துவக் கல்லூரி துவங்குறதுக்கு தமிழ்நாடு அரசு நாங்கள் எசென்ஷியாலிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னு வச்சுங்களேன், தமிழ்நாடு அரசு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கணும், எசென்ஷியாலிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஏற்கனவே உள்ள விதிமுறைப்படி இப்போ அது இருக்குது. அப்படி ஒரு எசென்ஷியாலிட்டி சர்டிஃபிகேட் தமிழ்நாடு அரசு கொடுக்கலனா கூட அதை மீறிட்டு நீதிமன்றத்தில் போயிட்டு அனுமதி வாங்கிட்டு வந்துடுறாங்க. இப்போ ஏற்கனவே 5 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாடு உள்ள சில சென்னையில் உள்ள தனியார் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களே பார்த்தீங்கன்னாக்க எம்பிபிஎஸ் இடங்கள் 150லேருந்து 250 உயர்த்திக்கிட்டாங்க. அவ்வாறு உயர்த்துவது தமிழ்நாடு அரசு அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா நேரடியாக என்ன பண்ணாங்கனாக்க கோர்ட்லேயே கேஸை போட்டு எம்சிஏ அதுக்கு அப்ஜெக்ஷன் சொன்னிச்சு. அன்றைக்கி எம்சிஏ இருந்துச்சு, என்எம்சி இல்லை. நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கே போயிட்டு கூடுதல் இடங்களை பெற்றுக்கொண்டு வந்து விட்டார்கள். அப்போ இது போன்று மிக மோசமான நிலைமை இந்தியாவில் இருக்குது.
அப்போ சுப்ரீம் கோர்ட்டே அது சாதகமாக இருக்குன்னு சொல்ல வரும். இப்போ தனியார் நிகர்நிலை மருத்துவமனையில் சாதகமாக இருக்கு. நிகர்நிலை பல்கலைக்கழகமாக மாற்றணும்ட்டு அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் நீதிமன்றத்திற்கு சென்று அதை வாங்கிக்கிறாங்க. அத்தகைய சூழல் தான் இந்தியாவில் இருக்கு அப்படின்னா எல்லா மருத்துவக் கல்லூரிகளையும் போயிடலாம் இல்லையா? ஆனால் அந்த குறிப்பிட்ட 3 மருத்துவக் கல்லூரிகள் அதிலிருந்து தான் இந்த பிரச்சனையை எழுது அப்படின்றப்போ தான் அதை ஒரு வேறு கோணத்தில் அணுகணுமா அப்படின்ற கேள்வியும் இல்லை, ஏற்கனவே இந்த மாதிரிலாம் பல கல்லூரிகள் நடந்திருக்கு. 2023 ஆமாம் செஞ்சுருக்கிறாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. அப்போ சில கல்லூரிகள் வந்து மாநில அரசுடைய பல்கலைக்கழகத்து கீழே செயல்படுத்த விரும்புகிறாங்க. அப்போ அவங்க வந்து டீம்டு யூனிவர்சிட்டி ஆக விரும்பாமல் இருக்கலாம், அதுக்கான எலிஜிபிலிட்டி இல்லாமல் இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ சில இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் போகிறவங்களாம் பொறியியல் கல்லூரி, சட்டக்கல்லூரி, இந்த மாதிரி பல்வேறு கல்லூரிகள் நடத்திக்கிட்டு ஏற்கனவே பல்கலைக்கழகங்களாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிருது. அப்போ அந்த எலிஜிபிலிட்டின்னு ஒன்று வச்சுருக்காங்க, அதில் வந்து அவங்க போயிடுறாங்க. அப்போ வந்து தமிழ்நாடு அரசுக்கு அனுமதி கொடுக்காட்டிலும் கூட அவங்க வந்து நீதிமன்றத்தாண்டி இப்போ இதிலே வந்து ஒரு இதுக்கு கொடுக்காத பொழுது அவங்க டெல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு அவங்க வாங்கிட்டாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு கண்கூட பார்க்க வேண்டிய அவசியம். அப்போ இது வந்து இன்னைக்கு ஒரு மிக மோசமான சிக்கலான போக்கு. இந்திய அரசாங்கம், சுப்ரீம் கோர்ட், நேஷனல் மெடிக்கல் கமிஷன் எல்லாமே மருத்துவக் கல்வி தனியார் மயமாகுவதற்கு, வணிகமயமாவதற்கு, வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் வந்து பிரான்ச்சஸ் துவங்குறது சாதகமாக இருக்குது. எனவே இது மோசமான ஒரு போக்கு. இது ஏழை மாணவர்களுக்கு எதிரானது, மாநில உரிமைகளுக்கு எதிரானது, கூட்டாட்சி கோட்பாடு எதிரானது என்பதுதான் இன்னைக்கு உள்ள பிரச்சனை. பார்க்கக்கூடிய நேர்களுக்கு புரியறதுக்காக நான் கேட்குறேன். ஏற்கனவே ஒரு மருத்துவ பல்கலைக்கழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரிகள் ஏன் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தை நோக்கி நகர்கிறாங்க? அது என்ன இடைவெளி இருக்கு? ரெண்டு மருத்துவக் கல்லூரினா கொள்ளை, நிகர்நிலை மருத்துவமனை கொள்ளையோ கொள்ளை, அதான் வித்தியாசம், வேற ஒன்றுமே இல்லை. இப்போ தனியார் மருத்துவமனை தான் 65% சீட்டை கொடுக்கணும், அதில் மைனாரிட்டி இருந்தால் 50% சீட்டை கொடுக்கணும். நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி ஆகிட்டீங்கன்னாக்க ஒரு சீட்டே ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டாம், இடஒதுக்கீடை ஃபாலோ பண்ண வேண்டாம், அரசு பள்ளி மாணவர்கள் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டாம். என்எம்சி ஆக்டில் தெளிவாக சொல்லிட்டாங்க, 50 விழுக்காடு இடங்களுக்கு நீங்களே ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், 50 விழுக்காடு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 50 விழுக்காடு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, யூஜிசி மூலமாக அதையும் செய்யலை. அப்போ என்னாச்சுனாக்க டீம்டு யூனிவர்சிட்டி 100 விழுக்காடு இடங்களுக்கும் அவர்களே ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ கொள்ளையோ கொள்ளை, சரிங்களா? அப்போ அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் அதை பயன்படுத்த மாட்டாங்க? அப்போ எனக்கு என்ன, தனியார் மருத்துவர்கள் நடத்துகிறாங்க, டீம்டு யூனிவர்சிட்டி நடத்துகிறாங்கன்னா ரொம்ப மக்களுக்கு சேவை செய்ய போகிறோம், நாட்டில் மருத்துவ பற்றாக்குறை இருக்குது, அதை வந்து நிவர்த்தி செய்யறதுக்காக நாங்கள்லாம் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கணும் வர்றாங்க, அந்த சேவைக்காக வர்றாங்க இல்லை, ப்ராஃபிட் மேக்கிங் தான். அவ்வாறு வருகின்ற பொழுது அவங்க வந்து எதில் அதிகமாக கொள்ளடிக்கலாம்னு பார்க்குறாங்க. அப்போ டீம்டு யூனிவர்சிட்டி அப்போ அதை செய்கிறாங்க. அப்போ வந்து இன்றைக்கி டீம்டு யூனிவர்சிட்டியில் இடஒதுக்கீடே கிடையாது. அதில் படிக்கிற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா SC/ST மாணவர்கள் படிக்கிறது வந்து 3 விழுக்காடு குறைவாக தான் இருக்கும். ஏன்னா இடஒதுக்கீடே கிடையாது. ஏன்னா SC/ST மாணவர்கள் பெரும்பாலும் அவ்வளோ பணத்தை கட்டி 50 லட்சம் 60 லட்சம்லாம் கட்டிலாம் யாரும் சேரவும் முடியாது, ரொம்பவே குறைவாக தான் சேர முடியும். அப்படிப்பட்ட சூழலில் இடஒதுக்கீடு இல்லாத காரணமாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை சேர்ந்த பணக்கார மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட் மெடிக்கல் காலேஜ் மாதிரி தான் நடக்குது. அரசு ஒதுக்கீடு, இடஒதுக்கீடை தாண்டி லாபத்தை பார்த்த மருத்துவக் கல்லூரிகள் முழுவதுமாக லாபம் பார்க்கக்கூடிய ஒரு நோக்கம் தான் இத்தகைய வழிமுறைகள். என்எம்சி ஆக்ட் இருக்கு, என்எம்சி ஆக்டோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? அதாவது ஏற்கனவே வந்து MCAல சில கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. இப்போ எதுவுமே இல்லை, என்எம்சி ஆக்டே சொல்லிடுச்சு, நேரடியாக சொல்லிட்டாங்க, 50 விழுக்காடுகளுக்கு மட்டும் நான் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணி சொன்னாங்க, மீதி 50 விழுக்காடு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க. அப்போ எவ்வளோ நாள் வாங்கிக்கலாம், மார்க்கெட் வேல்யூக்கு ஒரு MBBS சீட்டுக்கு நல்ல காலேஜாக இருந்தால், அதாவது நல்ல காலேஜ் சொல்லிட்டாங்கன்னாக்க அதுக்கு வந்து மார்க்கெட் வேல்யூ இருந்துச்சுன்னா 1 கோடி வரை ஃபீஸை வாங்குறாங்க. ரொம்பவே யார் தடுத்து நிறுத்த முடியும்? யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்போ இந்த ஃபீஸ் ஃபிக்ஸேஷன் கமிட்டியில் அது வராது. ஏன்னா அதுக்கே இப்போ கட்டுப்பாடு போட்டாங்க. என்எம்சி ஆக்ட் வந்து ஃபீஸ் ஃபிக்ஸேஷனுக்கே எனக்கு பிரச்சனை உருவாக்கிடுச்சு. அது என்ன, என்எம்சியில் என்ன ஒரு ரூல் கொண்டு வந்தாங்கனாக்க மீதி 50 விழுக்காடு இடங்களுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் அரசு மருத்துவர்கள் என்ன ஃபீஸோ அதை வாங்கணும்னு சொன்னாங்க. அதை எடுத்து சுப்ரீம் கோர்ட் போயிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் அண்மையில் ஒரு தீர்ப்பை சொல்லிட்டாங்க. என்ன தீர்ப்புனாங்க, அந்த மாதிரிலாம் நடத்த முடியாது, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் வந்து அந்தந்த மாநிலத்தில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எவ்வளோ ஃபீஸோ அந்த ஃபீஸை வாங்கிட்டு அவங்க வந்து காலேஜே நடத்த முடியாது, மூடிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது மிகப்பெரிய பாதிப்பா இல்லையா? அப்போ தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் ஏற்கனவே வந்து ஃபீஸ் ஃபிக்ஸேஷன் கமிட்டி மூலமாக மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க அரசு ஒதுக்கீட்டு இடங்களும் ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்போ அதை எல்லாத்தையுமே சேர்த்து காலி பண்ணிட்டாங்கல்ல. அப்போ அதான் நிலைமை. அது சரி, பேரளவுக்கு தான் இருக்குது அந்த ஃபீஸ் ஃபிக்ஸேஷன்லாம். அவர் கேட்டதுக்கு நேரடி என்னதான் அவர் கேள்வி கேட்டாரு, அவர்கிட்ட கேட்டு கூட வாங்க. ஆனா அவர் கேட்ட கேள்விக்கு நேரடியாக நீங்க பதில் சொல்லுங்க. நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன். ரவீந்திரநாத் சார் குறுக்கிடுவாங்க. இதுல முக்கியமான பிரச்சனையே ஒன்றிய அரசு கொள்கை தான். இப்போ என்எம்சி ஆக்ட் கொண்டு வந்த பிறகு முன்னாடி தான் MCA வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சாங்களா, எல்லா வசதியும் இருக்கா, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா,
300 படுக்கை உள்ள மருத்துவமனைகள் இதெல்லாம் பார்த்த பிறகு அது பிறகு தான் அனுமதியே கொடுப்பாங்க. ஒரு ஓபி வந்து சரியாக போதுமானது இல்லை, உள்ள ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இல்லை கூட அனுமதி கொடுக்க மாட்டாங்க. தேனி மெடிக்கல் காலேஜ்லாம் அனுமதி நிறுத்தி வச்சுட்டாங்க, உங்களுக்கு தெரியும். தோங்குறப்ப ரொம்ப போராடி தான் பெற முடிஞ்சது. ஆனால் இப்போ என்எம்சி என்ன சொல்லுதுனாங்க, நீ மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சுக்க, நான் அப்புறம் வந்து விசிட் பண்ணுறேன்னு சொல்லுது. அப்போ இது யாருக்கு சாதகமானது? தனியாருக்கு சாதகமானது. அவர் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்கிறவங்க என்ன சொல்லிட்டாங்க, கார்பரேட் கம்பெனிஸ் கேன் ஸ்டார்ட் மெடிக்கல் காலேஜ் ஃபார் ப்ராஃபிட்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே எம்சிஏல பழைய விதிமுறைகள் என்னன்னாக்க ட்ரஸ்ட்டு, சொசைட்டி, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இவங்க தான் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்க முடியும். கார்பரேட் கம்பெனிஸ் ஆரம்பிக்க முடியாது, ப்ராஃபிட்டுக்காக ஆரம்பிக்க முடியாது. எம்சிஏ விதிப்படி ப்ராஃபிட்டுக்காக ஆரம்பிக்க முடியாது. அதில் திருத்தம் கொண்டு வந்து கார்பரேட் கம்பெனிஸ் கேன் ஸ்டார்ட் மெடிக்கல் காலேஜ் ஃபார் ப்ராஃபிட் பர்பஸ்னே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அதானி அம்பானி பண்ணுறவங்க மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கலாம், ப்ராஃபிட்டுக்காக ஆரம்பிக்கலாம். அப்போ இது கொள்கை, இது மோசமான கொள்கையா இல்லையா? அப்புறம் இப்போ நிதி ஆயோக் என்ன பண்ணுது? இல்ல அவர் ஏன் சார் குதிக்கிறீங்க? மெடிக்கல் காலேஜ் இருக்கா அவங்களுக்கு? இருக்கு அதானி இருக்கா? ஆமா சார் இருக்கு சார். என்ன சார், குஜராத்தில் கட்சி மாவட்டத்தில் வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டருக்கு பூகம்பம் வந்துச்சு. அப்போ வந்து என்னன்னாக்க அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பல இது டேமேஜ் ஆயிடுச்சு. உடனே பூகம்ப நிதின்னு நிலநடுக்க நிதின்னு வசூல் பண்ணி நிலநடுக்கம் வந்தாலும் தாங்கக்கூடிய ஒரு மருத்துவமனையை கட்டணும்னு சொல்லி அவர் நிதி கொடுத்தார் வாஜ்பாய். அப்போ 300 படுக்கை உள்ள நல்ல மருத்துவமனையை கட்டினாங்க. அங்கே இவன் சீஃப் மினிஸ்டர் வந்து மோடி வந்த உடனே அதை வந்து அதானிக்கு அவர் கொடுத்துட்டார். இந்த மாவட்ட மருத்துவமனையை அவர் அதானிக்கு கொடுத்துட்டு, இப்போ அந்த மருத்துவமனை பேர் தெரியுமா, குஜராத் அதானி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் காலேஜ். அதுக்கு பேர் நீங்க என்ன பேர் கூகுளில் போட்டு பாருங்க. அப்ப ஒரு மாவட்ட மருத்துவமனையை அதானி எடுத்து நடத்திட்டு இருக்காரு. அப்ப வந்து அதுக்கு பெரிய அளவுக்கு அது பணம்லாம் எதுவுமே கொடுக்கல, மாவட்ட மருத்துவமனை அதானி நடத்திட்டு இருக்காரு. அதே போல இன்னைக்கு நாடு முழுவதுமே மாவட்ட மருத்துவமனை தனியார் கொடுத்து பிபிபி மாடலில் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஒரு விதியை கொண்டு வந்து இப்போ நாடு முழுவதும் 86 மெடிக்கல் மாவட்ட மருத்துவமனை தனியார் கொடுத்து அவங்க மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க. சித்தூரில் சென்னையை சேர்ந்த ஒரு பிரபலமான மருத்துவமனை, ஃபேமஸான மருத்துவமனை, அங்கே மெடிக்கல் காலேஜ் நடத்துகிறாங்க. அது மாவட்ட மருத்துவமனை. அப்போ இந்த கொள்கைகளை யாருக்கு சாதகமானது? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ மாணவர்கள் இடம் கிடைக்கல தற்கொலை பண்ணுறாங்க, போட்டி போட்டு அவன் வந்து வாழ்க்கையை இழக்கிறான், எல்லாம் பண்ணுறான். அதே சமயத்தில் மாவட்ட மருத்துவமனை தனியார் கொடுத்து மெடிக்கல் ஆரம்பிச்சா அங்கே எப்படி ஃபீஸை கொடுத்து ஏழை மாணவர்கள் சேர முடியும்? அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, தனியார் மயமாக்கல், கார்பரேட் மயமாக்கல் தான் மிக முக்கியமான பிரச்சனை. அதே போல் இன்னைக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிநாட்டு பல்கலைகள் இங்கே வந்து கேம்பஸ் தூங்கலான்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி சில முயற்சி நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் ப்ரீ கிளினிக்கல் இங்கே படிச்சுக்கலாம், அது பிறகு படிக்கிறத வெளிநாட்டை போய் படிச்சுக்கலாம், அந்த மாதிரிலாம் கொண்டு வந்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? மோசமான நிலை நோக்கி போயிட்டு இருக்கு. மெடிக்கல் எஜுகேஷன் நீ வந்து உலகமயமாக்கல்படுது. அப்போ ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுறான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கடுத்து இன்னைக்கு மிக முக்கியமானது என்னன்னாக்க, அரசுக்கு கட்டுப்பாடு வேணும். சில கட்டுப்படுத்த முடியும். இப்போ டீம்டு யூனிவர்சிட்டி ஆரம்பித்தாலும் கூட நாங்கள் எதிராக தான் இருக்கிறோம், தனியார் மயமாக்கல் எதிராக இருக்கிறோம். எல்லா மருத்துவங்களையும் அரசுடைமையாக்க வேண்டும், எல்லா மருத்துவம் அரசுடைமையாக்க வேண்டும், அரசு மட்டுமே மருத்துவர்களை நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் யதார்த்தமான நிலைமை வேறையா இருக்கு, அரசுடைய கொள்கை வேறையா இருக்கு. அப்போ டீம்டு யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறாங்க, ஏராளமான பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க, பிபிபி மாடலில் மெடிக்கல் காலேஜ் வருது. அப்போ ஏழை மாணவர்கள் படிக்கணும், அது சமூக நீதிக்கு எதிராக இருக்கு. அப்போ என்ன செய்யணும்? அரசாங்கமே முழுமையாக மாணவர் சேர்க்கை நடத்தணும். எந்த வகையிலையும் வந்து கடைசி நேரத்தில் மாப்பப் கவுன்சிலிங், ஸ்டே கவுன்சிலிங் பேரில் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் டீம்டு யூனிவர்சிட்டியும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை செய்யக்கூடாது. படிப்படியாக பல போராட்டங்கள் நடத்தி முன்னேற்றம் வந்திருக்கு. இப்போ வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் சீட்டுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்தான் கவுன்சிலிங் நடத்துறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சீட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான் கவுன்சிலிங் நடத்துறாங்க. டீம்டு யூனிவர்சிட்டி, ஆவண் மெடிக்கல் காலேஜ், எய்ம்ஸ், ஜிப்மர், அதே மாதிரி ஆல் இண்டியா கோட்டா, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நடத்துறாங்க கவுன்சிலிங், அவங்க தான் நடத்துறாங்க, டீம்டு யூனிவர்சிட்டி உட்பட. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா கடைசி நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் வச்சுக்கிட்டு கட் ஆஃப் மார்க்கை குறைக்கிறாங்க. அப்புறம் மாப்பப் கவுன்சிலிங், ஸ்டே கவுன்சிலிங் அனுமதிக்கிறாங்க. அப்போ கடைசி நேரத்தில் சீட்டு வேக்கண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த ஃபீஸை கட்ட முடியாது ஏழை மாணவர்களுக்கு. 50 லட்சம் ரூபான்னு சொன்னாக்க நீட்டில் நல்ல ரேங்க் வாங்கியிருந்தா கூட அவங்க நாளைக்கு சேர முடியாது. அப்போ அந்த மாதிரி சீட் அடிச்சு வேக்கண்டாக இருப்பா என்ன பண்ணுறாங்கன்னா நீயே சேர்த்துக்கன்னு சொல்கிறான், கட் ஆஃபையும் குறைச்சிடறான். அப்போ தான் பிரின்ஸ் சொல்கிற மாதிரி என்ன நடக்குதுனாக்க ஏராளமான பணத்தை கொடுத்து குறைவான ரேங்க் வாங்கினவங்களும் போய் சேர்ந்துடுறாங்க. அப்போ இந்த மாதிரி வாய்ப்பை கொடுக்கக்கூடாது. அப்போ எது எதிரினாக்க ஸ்டே கவுன்சிலிங்கிறது எதிரி மாணவர்களுக்கு, மாப்பப் கவுன்சிலிங் எதிரி, கட் ஆஃப் மதிப்பெண்ணை குறைக்கக்கூடாது. இதெல்லாம் செஞ்சால் அந்த முறையீட்டை தடுக்க முடியும். அப்போ இதை செய்யுங்க. அதே போல் இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்கள் நடைமுறைப்படுத்துறாங்க. நல்ல விஷயம். அது மருத்துவக் கல்லூரியில் மட்டும் இல்லை, நுழைவுத் தேர்வு இல்லாத பொறியியல் படிப்பு, சட்டக்கல்லூரி, அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி வெட்டரி காலேஜ் இதுவும் கொண்டு வந்துருக்கிறாங்க. அப்போ இது நல்ல விஷயம். அது அப்போ இதனால என்னாச்சு, ஏற்கனவே இந்த மாதிரி பொறியியல் படிப்பு மற்ற படிப்புலாம் அரசு பள்ளி மாணவர்கள் 2-3 விழுக்காடு தான் படித்தாங்க. இப்போ 7.5 விழுக்காடுங்க நல்ல பயணம் கொடுத்துருக்கு. அது போதாது. ஆனால்
இதை அதிகப்படுத்தணும், 10 விழுக்காடு அதிகப்படுத்தணும். நான் என்ன சொல்ல வரேன்னாக்க அதே போல நாடு முழுவதும் உருவாக்குங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்லையும் 7.5 விழுக்காடு கொடுங்க. டீம்டு யூனிவர்சிட்டிலையும் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் கொடுக்கணும். அதே போல இந்த 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கணும். அதுக்கான சட்டத்தை கொண்டு வாங்க. அதே போல ஏழை மாணவர்களோட ஃபீஸை வந்து அரசாங்கம் கொடுக்கணும். இப்ப அரசு பள்ளி மாணவர்கள் வந்து பிரைவேட் மெடிக்கல் போய் சொல்லிடுறேன், முக்கியமான விஷயம் சொல்லுங்க. அப்ப சொன்னாலே மக்களுக்கு போகும். சொல்லுங்க. அப்ப பிரச்சனைகளுக்கான தீர்வையும் பார்க்கணும்ல. அப்ப வந்து 7.5 விழுக்காடுல சேரக்கூடிய தனியார் மருத்துவர்களில் அரசு ஒதுக்கீடுல சேரக்கூடிய 7 விழுக்காடு சேரக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம், உணவு விடுதி கட்டணம், ஹாஸ்டல் ஃபீஸ், கவுன்சிலிங் கட்டணம் எல்லாமே தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளுது. அப்ப அந்த மாதிரி நாடு முழுவதும் கொண்டு வாங்க. அப்ப ஏழை மாணவர்கள் நுழைய முடியுமா இல்லையா? அப்ப டீம்டு யூனிவர்சிட்டி என்பது ஏழை மாணவர்கள் நுழைய முடியாத பணக்காரர்கள் மாணவர்களுக்கான இடங்களா இருக்கு, ரிசர்வேஷன் மாதிரி இருக்கு. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இது போன்ற திருத்தங்களை கொண்டு யூஜிசி மூலம் ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணுங்க. என்எம்சி ஆக்ட்ல திருத்தத்தை கொண்டு வந்து 50 விழுக்காடுல 100 விழுக்காடு இடங்களுக்கு நாங்கள் ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணணும் கொண்டு வாங்க. அப்ப இதெல்லாம் நீ ஏன் செய்யல? அப்ப இவ்வளவு ஓட்டையில வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் உருவாக்கி வச்சிருக்கு. அப்ப மருத்துவக் கல்வியை தனியார் மயமாக்கணும், சந்தை சத்தியத்தில் கொடுத்துடணும். அப்ப மார்க்கெட்ல என்ன வேல்யூ அதுக்கேற்ற மாதிரி பணத்தை கொடுத்து படிக்கணும்னு சொல்லுது. தேசிய கல்வியில் என்ன கொள்கையில பல ஓட்டைகள் இருக்கு திரு ரவீந்திரநாத் சொல்ற பார்வையிலிருந்து. ஆனா அந்த ஓட்டைகளை தடுப்பதற்கும் சில அஸ்திரம் இருக்குல்ல மாநில அரசு. ஆனா அதை பயன்படுத்தல. இப்ப இந்த கேள்வியை நான் ஏன் உங்கள்கிட்ட கேட்கிறேன்னா அதே ஒரு புரிதலுக்காகவே நான் கேட்கிறேன். ஒருவேளை இந்த 3 மருத்துவக் கல்லூரிகளுக்கும் NOC கொடுத்திருந்தா அதை தடுத்திருக்க முடியுமா திரு ரவீந்திரநாத்? அதாவது நான் என்ன திரும்ப ஏற்கனவே 2 முறை அதுல ஒரு சின்ன விளக்கமா மட்டும் இல்ல, நான் ஏற்கனவே 2 முறை சொல்லிட்டேன், தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேனே. ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த NOCன்றது எதுக்கு இருக்கு? ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலே போயிடுச்சுங்க. இப்ப நீட் வந்து விலக்கு வேணும்னு சொன்னோம், போராடணும். இவர் தான் போராடுறாரு. அவர் நீட்டே ரத்து பண்ணு சொல்றாரு, நான் நீட் விலக்குன்னு சொல்றேன். ஆனா சாதிக்க முடிஞ்சதா? யார் தடையா இருக்கா? இவர் தான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல போட்டு வாங்கினாரு. இதுல வந்து ஏடிஎம்கே போட்ட காலத்துல போட்ட மசோதாவே ஏன் வந்து அவங்க திருப்பி அனுப்பல? ஒண்ணுமே செய்யல, அப்படியே வச்சிருந்தாங்களா இல்லையா? அப்ப இந்த மாதிரி பிரச்சனை ஏன் மாநில உரிமை முழுமையா பறிச்சுட்டாங்க. அது வந்து இந்த மாதிரி ஃபீஸ், நீட் இந்த மாதிரி மட்டும் இல்ல, முழுமையாக மருத்துவக் கல்வி சிலபஸ் உட்பட எல்லாத்துலயும் பறிச்சுட்டாங்க. அப்ப தமிழ்நாடு யூனிவர்சிட்டி, ஸ்டேட் யூனிவர்சிட்டி எந்த விதமான இதுவுமே இல்ல. அடுத்து என்ன பண்றாங்க? நெக்ஸ்ட் ஒரு தேர்வு கொண்டு வர்றாங்க. அப்ப MBBS ஃபைனல் இயர் எக்ஸாமே நெக்ஸ்ட் தேர்வா மாத்துறாங்க. அப்ப தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய எக்ஸாம் செல்லாது, பாஸ் ஃபெயில் செல்லாது, அவங்க தேர்வை நடத்த முடியாது. நெக்ஸ்ட் தேர்வு வந்தாக்க ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய தேர்வு மூலமா தான் பாஸ் ஃபெயிலை டிசைட் பண்ணுவாங்க. அப்ப மருத்துவக் கல்வியில மாநில உரிமை எல்லா விதத்திலும் ஒன்றிய அரசு பறிச்சிருச்சு. சரி, பறிக்குது. நான் நிறைய எடுத்துக்கிறேன். ரவீந்திரன் சார் ரொம்ப சொல்லுங்க சார். 2 கஷ்டம். நீட் மூலமா என்ன வந்திருக்கு? நான் நீட் விலக்கு தமிழ்நாடு உரிமைக்கு எதிரானது விலக்கு வேணும்னு சொல்றேன். ஆனா என்னன்னாக்க ஏற்கனவே இருந்த பேக்கேஜ் சிஸ்டம் நீட் ஒழிச்சிருக்கு. ஒருத்தர் 3 கோடி ரூபா கொண்டு ஒரு தனியார் யூனிவர்சிட்டியில் பணத்தை கட்டிட்டா MBBS முடிச்சு, PG முடிச்சு, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி வரையும் முடிச்சிடலாம். அதே போல அவங்களே என்ட்ரன்ஸ் நடத்துவாங்க, அது பேருக்கு தான் நடத்துவாங்க, பணத்தை கொடுத்து அவங்களே மார்க்கை போட்டு சேர்த்துருவாங்க. அதே போலவே ஏற்கனவே டீம்டு யூனிவர்சிட்டிலாம் யார் அதிகமாக பணத்தை கொடுக்குறா அவங்களுக்கு தான் சீட்டு கொடுப்பாங்க. ஏற்கனவே அந்த நடைமுறையில வந்திருக்கு. இப்போ வந்து கட்டணம் உயர்ந்ததுக்கும் நீட்டும் தொடர்பு கிடையாது. கட்டணம் உயர்ந்ததுக்கும் NMC ஆக்டிங் தான் பிரச்சனை இருக்கு. அதை வந்து பிரிச்சு பார்க்க அவசியம். அதனால ஏராளமான நுழைவு தெரிந்து மாணவர்கள் விடுதலை கிடைச்சிருக்கு. பேக்கேஜ் சிஸ்டம் ஒழிச்சிருக்கு. அதே போல இந்த என்ன சொல்ல வரேன்னா கடைசி ஒரே நிமிஷம் என்னன்னாக்க மாப்ப கவுன்சிலிங், ஸ்டே கவுன்சிலிங் இல்லாம இருந்து, அதே போல கட் ஆஃப் மார்க்கை குறைக்காம இருந்து, அரசாங்க ஃபீஸா கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணாக்க சாதாரண மாணவர்கள் கூட சேர முடியும். அப்ப அதே போல இடஒதுக்கீடு நடைமுறை 7.5 விழுக்காடையும் கொண்டு வரணும். இதெல்லாம் சரி செய்யணும். சரி செஞ்சா சரி செய்ய முடியும். அதுக்கடுத்து வந்து நேரம் 2 கஷ்டம்.